வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் வெங்காயம் பொரியல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இல்லை வெங்காயம் ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு வெங்காயம் ரோஸ்ட்டு ரொட்டியோட வச்சு நீங்கள் பரிமாறுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வெங்காயம் ரோஸ்ட் வந்து நம்ம பிரெட் சாண்ட்விச் கூட தயார் பண்ணலாம் சீஸ் வச்சு. ரொம்பவே பிரமாதமாக வந்ததுங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா உரித்து நல்லா கழுவிட்டு ஜஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை தேவைப்படும், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவைப்படும், கடுகு உளுந்து சீரகம் தாளிக்கிறதுக்கு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகுத்தூள். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இந்த பொரியல் ஒரு ரோஸ்ட் வந்து நீங்கள் தயார் பண்ணி டப்பாவில் போட்டு 1 வீக் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், ஒன்றா கெடாது. இது வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம் ஒரு சில நாளில், என்ன பண்ணுறது சப்பாத்திக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நாளில் வந்து இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணலாம். ரோட்டி ரோல்ஸில் வந்து நம்ம பன்னீரை கூட கிரில் பண்ணிவிட்டு, பன்னீர், பைனாப்பிள், உருளைக்கிழங்கெல்லாம் கூட ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை மேலே தூவி நம்ம ரோட்டி ரோல்ஸை தயார் பண்ணலாம். நீங்கள் வந்து பிரெட் சாண்ட்விச் உள்ளே வச்சு நீங்கள் சீஸ் போட்டு நீங்கள் தயார் பண்ணலாம். முதல் வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்காங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகத்தை நல்லா பொரிய வச்சுருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு அடங்கணும். கடுகு உளுந்து சீரகம் பொரிஞ்சு அடங்குனா நல்லா மனம் கூடும், நல்லா டேஸ்ட் கூடும். ஸோ இப்போ வந்து பொரிஞ்சு அடங்கியிருக்கு. இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நான் வந்து 2 கருவேப்பிலை எனக்கு சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறேன். இதோடவே நான் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். எப்போவுமே வந்து உப்பு நான் லாஸ்ட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப அருமையாக வருங்க. நீங்கள் வந்து வீட்டில் சர்க்கரை சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுற தொட்டு நான் வந்து சர்க்கரைலாம் சேர்க்கல. ஸோ அப்படியே வந்து நான் தயார் பண்ணேன். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு வந்து என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் வந்து என்னோட பிளாகில் கூட போஸ்ட் பண்ணுறேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். பிளாகில் இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ரெசிபிஸ் இருக்குது. ஸோ வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்னோடய பிளாகை விசிட் பண்ணி நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு மேலே மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டாங்க வெங்காயத்தை. இந்த வெங்காயம் எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக வெந்தாக்கா அது ஈஸியாக ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து போச்சு. அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா அடங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா அந்த வெங்காயம் ஈஸியாக குக் ஆகிடும். நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திங்கன்னா அது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வரும். அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுனால அந்த மாதிரி கூட பண்ணலாம். நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். வெங்காய பொரியல் வந்து ஒரு பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் குக்கிங் ரெசிபிங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாத இருக்கலாம். இப்போ நான் தண்ணி விட்டு வேக வச்ச தொட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். இந்த பேசிக் வெங்காயத்தை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ரோட்டி ரோல்ஸோ சாண்ட்விச்சஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து இது வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பிரச்சனை. எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி சர்வ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றுனதும் நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வந்திருக்கு. இந்த வெங்காய பொரியல் ஒரு வெங்காய ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து இந்த டிஷ்ஷை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் கீரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.